ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கலாம். நம்ம சேனலில் நல்ல சிறுகதைகள், அருமையான நாவல்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதை கேட்டது நீங்கள் மட்டும் கேட்டது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை கணேஷ் வசந்த் துப்பறியும் சுஜாதாவின் மெரினா கிரைம் த்ரில்லர் நாவல். இதனுடைய பகுதிகள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல அடுத்த பகுதி கேட்க போறோம். கேட்கலாமா? 3 அத்தியாயம் 7. இவர்தான் கதாநாயகனா என்று வசந்த் கேட்டது திலீப்புக்கு எந்தவித சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. வசந்தை ஒரு முறை பார்த்தான், அவ்வளவுதான். நீ வேறு உலகம், நான் வேறு உலகம் என்று சொல்லும் பார்வை. திலீப், இவர்தான் முக்கியமான ஆசாமி, நம்ம லாயர். இவர்கிட்ட நீ எல்லா விவரங்களும் சொல்லியே ஆகணும். அதான் பணம் கொடுக்க போறீங்கல்ல, எதுக்கு விவரம் என்றான் திலீப். எங்க அப்பா அனாவசியத்துக்கு போட்டு மேட்ரை குழப்பிக்கிட்டு இருக்காரு. நான் அவனை கொல்லல. பீச்சில் சண்டைக்கு வந்தபோது தற்காப்புக்காக டயர் லீவரால ஒரு அடி அடிச்சேன். பொசுக்குன்னு விழுந்துட்டான். அது கொலையா என்றான் திலீப். இதுக்கு பேரு மேன்ஸ்லாட்டர். ஃபக் யுவர் மேன்ஸ்லாட்டர் என்றான் திலீப். திலீப் என்று அப்பா அதட்டி அவன் கன்னத்தில் அறைய அதை திலீப் தடுத்தான். இதான் சார் 2 பேருக்குள்ள ப்ராப்ளம். கை நீட்டி என்ன அடிப்பாரு இந்த வயசுல என்றான் திலீப். என்ன மாதிரி பேசணும்னு தெரிய வேண்டாம், தடிமாடு என்று அதட்டினார் அவர். இருக்கட்டும் சார், நான் வாழ்க்கையில எத்தனையோ 4 எழுத்து வார்த்தை கேட்டிருக்கேன். இந்த ஆளுக்கு மேல உபயோகம் பண்ண முடியும் என்னால. திலீப், யூ ஆர் அப் யுவர் ஆஷ் இன் ஷிட்கிரிட் மேன் என்றான். திலீப் ஸ்தம்பித்து நின்றான். எந்த பாஷையும் பேச வரும் சார் எனக்கு. திலீப், பாரு, நீயா உன்னோட கழுத்தை தூக்கல மாட்டிக்க விரும்பினா ஆட்சேபனை இல்ல. உங்க அப்பா ஒளிஞ்சது பிரச்சனைன்னு யாரையாவது தத்து எடுத்து வளர்ப்பாரு. ஹி இஸ் ஃபெட் அப். அவருக்கு நீ உண்டாக்கின மனவேதனையில மனம் மட்டும் இல்ல, அவர் பிசினஸும் உடையுது. என்னதான் பண்ணுவார் அவரு? அதனால நீ ஒழுங்கா ஒத்துழைச்சு வக்கீல் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சரியா சொன்னா உன்னை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்த முடியும். இல்லனா இப்பவே நான் புறப்பட்டு போயிடுறேன். 2 பேரு டயத்தையும் வேஸ்ட் பண்ணாம. என்ன சொல்ற? வசந்த் தன் கருப்பு கண்ணாடியை எடுத்து துடைத்து அணிந்து கொண்டு புறப்பட்டான். அங்கிள், நில்லுங்க. என் பேர் அங்கிள் இல்ல, வசந்த். சரி மிஸ்டர் வசந்த். வெறும் வசந்த் போதும். நான் என்ன செய்யணும் என்றான் இருமிக்கொண்டே திலீப். நடந்ததை விவரமா சொல்லணும் திலீப். சொல்லியாச்சே, இது வேறு விதமா சொல்லணும். சார், நீங்க ஒண்ணு மட்டும் கேட்டுக்கோங்க. இந்த இன்ஸ்பெக்டர் உங்களை அணுகுனா 174 கீழ் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கான்னு கேளுங்க. தெரியாதுப்பா, குமாரசாமிய கேட்கணும் என்றார் ராமச்சந்திரன். மறுபடி குமாரசாமியா? சரி சார், நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் இந்த சுவாரஸ்யமான இளைஞன் கூட 1 மணி நேரம் செலவழிச்சிட்டு உங்களை பாக்குறேன் என்றான் வசந்த். வசந்தும் திலீப்பும் தோட்டத்தில் உட்கார டோஜோ பந்தெடுத்து கொண்டு கொடுத்தது. என்ன சிகரெட் குடிக்கிற? பென்ஷன். எனக்கு ஒண்ணு கொடு. நீங்க குடிப்பீங்களா? பென்ஷன் எட்ஜஸ்ட்னா குடிப்பேன், ரொம்ப மைல்டு. நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணீங்களே, ஜோசப் செல்லர் தானே? ஆமா, காட்ச் 22. நீ அதெல்லாம் படிப்பியா? வானகன், பிளீப்ராத் எல்லாம். பின்னையே கேட்காதீங்க, என்னை யாரும் இது வரைக்கும் புரிஞ்சுக்கல. எல்லா இளைஞர்களும் சொல்றதுதான் இது. யூ ஸ்மோக் பேட் திலீப்? ஆமா. நீங்க? எப்பவாவது. என்ன எங்க கிடைக்குது? ராயபுரத்துல ஒரு நம்பகமான கடை இருக்கு சார். ஆனா நான் அதிகம் எடுத்துக்கிறது இல்ல. ரேஷஸ் வருது. நல்லதா போச்சு. அன்னைக்கு என்னதான் நடந்தது திலீப்? என்ன ஆச்சுன்னா வசந்த், நானு, நரசி, நட்டு, விஜி 4 பேரும் ஜென்னை எடுத்துக்கிட்டு போனோமா. இவங்க கோக் உறிஞ்சினாங்க. நான் சும்மாதான் பீர் அடிச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு குட்டிங்களை ஒரு பார்ட்டிக்கு தெலுங்கு காரங்கிட்ட சொல்லி வச்சிருந்தோம். என்ன ரேட்டு? இன்டர்நேஷனல் ரேட் 1000 per day. கொண்டு விட்டு கொண்டு வரணும், அவ்வளவுதான். கேரளாவா? எந்த மாநிலம்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். நான் தமிழ் பொண்ணுங்க தான் ப்ரிஃபர் பண்றது. மீன் வறுவல் வாங்கி கொடுத்தா கவிதையெல்லாம் சொல்லும். நாடு வாழ்க என்றான் வசந்த். வசந்த், உங்களுக்கு இதெல்லாம் பரிச்சயம் போல. எல்லாம் பார்த்தவன் தான்ப்பா நானு. அப்பெல்லாம் சைனா பஜார்ல ஒரு பொடி கிடைக்கும் பாரு, பேரு கமலா. உருட்டி உறிஞ்சினா இன்ஸ்டன்ட் ஹை. என்ன பொண்ணு வந்துதா அப்ப? இல்ல, அதுக்குள்ள முரளின்னு என் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன் சுமோல வந்தான்.
அதுலதான் நாங்க ஏமாந்துட்டோம். அதே பச்சை கலர் சுமோ. அவன் பின்னாடி 1-2 ஸ்னாப் எடுக்கலாம்னு கேமரா எடுத்துக்கிட்டு போனானா? எடுத்தியா? நட்டு தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்னாச்சு? ஆள் மாறாட்டம். அவன் முரளியே இல்ல. கடுப்பாயிட்டான். நேரா என்ன வந்து தாக்கிட்டான். அப்ப கூட யாரு இருந்தா? அவனோட ஆளு. கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். ராஸ் மாதிரி தெரியல. ஆனா இப்ப சரியா சொல்ல முடியலைங்க. அந்த வேளையில பீச்சுக்கு வர அத்தனை பேரும் கேசுப்பா. எல்லாருமே டேஸ் ஆளுக. டாடா சும்மாவை நிறுத்திட்டு பீச்சாண்ட அவளை தள்ளிக்கிட்டு போனா. நீங்க பின்னாடி போறீங்க. அங்க சண்டை இல்ல? அதான் சினாரியோ. எங்க அடிச்ச? மண்டையில. ஆனா சரியா படல. பட்டிருக்கு. ஆள் விழுந்து செத்துருக்கானே. இனிமே செய்ய மாட்டேன் அங்கிள். அங்கிளுங்க அதேன்னு சொன்னே இருக்கல்ல. இனிமே செய்ய மாட்டேன் அங்கிள். அங்கிள்ங்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் இல்ல. உங்களை பார்த்தா எங்களுக்கெல்லாம் தாதா மாதிரி. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. காப்பாத்துங்க குரு. எங்க ஃபாதர் கிட்ட சொல்லி உங்களுக்கு போஃபில் எக்ஸ்ட்ரா வாங்கி தர சொல்றேன். ஓல்டு மேன் இஸ் லோடட். சரி திலீப், நான் ஒன்னு கேக்குறேன். உனக்கு ஜெயிலுக்கு போக இஷ்டமா? மிஞ்சி போனா 5 வருஷம். 326 323னா 2 வருஷத்துலயே வந்துடலாம். நீங்க சொன்னா போறேன் வசந்த். தட்ஸ் த ஸ்பிரிட். அவாய்ட் பண்ண பாக்குறோம். போலீஸ்காரங்க 24 லட்சம் கேக்குறாங்க. அது உங்க அப்பா கொடுக்க தயாரா இருக்காரு. டூ மச் என்றான் திலீப். கொடுக்கறத பத்தி இல்ல, ஆனா கொடுத்தா காரியாகணும். எதுக்கு கொடுக்கணும்? இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்துதானே நாடே கெட்டு போகுது என்றான் திலீப். இத நீ சொல்ற பாரு, அதான் நேரம் என்றான் வசந்த். வசந்த், உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு. நீங்க சொல்றபடி நடக்கிறேன். முதல்ல எனக்கு உன்னோட நண்பர்களை சந்திக்க விருப்பம். நான் வர சொல்றேன் வசந்த் என்றான் திலீப். கணேஷ் கேஸ் விஷயமாக மும்பை போய் திரும்பி இருந்தான். ஜெட் ஏர்வேஸ்ல வர்றதுதானே பாஸ்? புட்டிங்க எல்லாம் சூப்பரா இருக்காங்க. அப்படியா? நான் அதுல தானே வந்தேன், ஆனா கவனிக்கல. ஆமா, என்னாச்சு? ராமச்சந்திர கேஸ் ஓபன் அண்ட் ஷட். லஞ்சம் கேக்குறாங்க. கொடுக்க தயாரா இருக்காங்க இவங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். புதுசா என்ன கண்டுபிடிச்ச? பையன் காட்சி 22 படிச்சிருக்கான்னு. என்னடா உளர்ற பாஸ்? அது தனி உலகம். லஞ்சம் வாங்குற கொடுக்கிற மேல் உலகம். பேரலல் எக்கானமி இயங்குது. லீகலா என்ன அதுல? லீகலா பார்த்தா பையனை மேன்ஸ்லாட்டருக்கு மேல எதுக்கும் அரெஸ்ட் பண்ண முடியாது. குட்டைய குழப்பி வெளியே கொண்டாந்துடலாம். கூட வந்த பையங்களை வச்சு சாட்சி சொல்ல சொல்லி கிரேவ் ப்ரொவகேஷன்ல முன்கூட்டியே தீர்மானிக்காம தெரியாம பட்டுடுச்சுன்னு அதானே ஆயிருக்கு. ஆனா போலீஸ் பணம் கொடுக்கலன்னா மர்டர்னு 304 பார்ட் 2ல ஜோடிப்பாங்க. ராமச்சந்திரன் அவசரத்துல இருக்காரு. அவருக்கு ஏதோ ஜிடிஆர் இஷ்யூ இருக்கான். இந்த சமயத்துல கேசு கீசுன்னு மாட்டினோம்னா ஷேர் பிரைசஸ் விழுந்துருமா. அதனால சட்டுன்னு முடிச்சிடலாங்கிறாரு. நம்ம வேலை சுலபம். கொடுக்கலாமா வேண்டாமான்னு கிளியர் பண்ணணும். கதிர்வேலன்னு ஒரு இன்ஸ்பெக்டர், அப்புறம் குமாரசாமின்னு ஒரு லாயல் விசுவாசமான அசிஸ்டன்ட். இவங்க தான் மிடில்மேன். இவங்க மூலம் வியாபாரம் நடக்குது பாஸ். அதற்கு கணேஷ், வசந்த், எனக்கு கரண் ரொம்ப வேண்டியவர். சரியா இந்த கேஸ கவனிக்கணும். என்ன நடந்தது சொல்லு. வசந்த் தான் சேகரித்த விவரங்கள் அனைத்தும் சொன்னான். கணேஷ் கொஞ்ச நேரம் யோசனையில் இருந்தான். அவன் நெற்றி நரம்புகள் அசைந்தன. என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? யோசிக்க ஒண்ணுமே இல்லையே இந்த கேஸ்ல. வசந்த், மெரினாவுல இந்த வியாபாரம் எவ்வளவு நாளா நடக்குது? எந்த வியாபாரம் பாஸ்? சுண்டலா? இல்லடா முட்டாள். இந்த மாதிரி ராத்திரி வேளையில பொண்ணுங்களை தள்ளிக்கிட்டு வர்றது கொஞ்ச நாளா ஓடுது பாஸ். அத பத்தி ஜூவி நக்கீரன்ல கூட வந்திருக்கு. ஹோட்டல்ல டிவில பார்த்தேன்டா. கூட ஒரு ரிப்போர்ட் கூட படிச்சேன். இதெல்லாம் கவனிப்பீங்க நுட்பமா. அப்பப்ப மூளையில ஒரு ஓரத்துல போட்டுக்க வேண்டியதானே. வசந்த், நீ ஒரு காரியம் பண்ணலாமே. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும் பாஸ். ராத்திரி மெரினா போறோம், அப்படித்தானே? யூ ஆர் எ மைண்ட் ரீடர்டா. நீ இன்னொரு காரியம் செய்யணும். அதுல எல்லாம் நீ எக்ஸ்பர்ட் ஆச்சு. இந்த மாதிரி பொண்ணுங்கள ஒருத்திய ஏற்பாடு செய்யணும். என்ன ரேட்டு? நைட்டுக்கு 1000. ஸ்டாண்ட் அண்ட் பிளே, நின்னு விளையாடும். அத ராமச்சந்திரன் ஃபீஸ் கணக்குல போட்டுடலாம். ரசீது வாங்கணுமா பாஸ்? விளையாடாதரா. பொண்ணுங்கள்ல ஒருத்திய பார்த்துட்டு நம்ம தொழிலுக்கு அவ தொழில் இல்ல. என்ன புரியுதா? புரியுது பாஸ். காண்ட வேண்டாங்கிறீங்க. அத்தியாயம் 8. கணேஷ் வசந்தின் முறைகளை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏறக்குறைய அந்த கேஸையே மறந்து வேறு வழக்கில் ஆழ்ந்திருந்தான்.
எஸ்டேட் டியூட்டி உண்டா இல்லையாடா இந்த கேஸ்ல? கிடையாது பாஸ். செக்ஷன் 26 சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன் செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 46. வளப்பறடா. 3 கண்டிஷன் பாஸ் ஆகணும் பாஸ். கணேஷ் தன் டிஜிட்டல் டைரியை பார்த்தான். வசந்த், இன்னைக்கு எங்கேயோ போறோமா? என் கேலண்டர்ல எழுதி இருக்கியே, என்னது? விசிட் மெரினா டு மீட் பிபி. வாட்ஸ் பிபி? பலான பார்ட்டி பாஸ். ஓ, தட் ராமச்சந்தர் கேஸ். எதுக்கு மெரினா போகணும்னு சொன்ன? நீங்க தான் சொல்லணும். உங்க மனசுல என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ. லெட் மீ ரீகால். பையன் பீச்சில் ஒரு ஆளை பார்த்து தொடர்ந்து போய் சண்டை போட்டுட்டு சண்டையில அடிச்சு போட்டுட்டு அவன் செத்துட்டான். போலீஸ் லஞ்சம் கேக்குறாங்க. அதானே கேஸு? அதே. அதுக்கு நீங்க எதுக்கு பிபியை பார்க்க விரும்புறீங்க? எனக்கே வியப்பா இருந்துச்சு பாஸ். சொல்றேன்டா சாயங்காலம். இப்ப என்ன ஐடியா பாஸ்? பார்ட்டியை பார்த்து, ஏமா ராமபிரம்மம், ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன்னு சோசியலிஸ்ட் மாதிரி கேள்வி கேட்க போறீங்களா? ராமபிரம்மம் ஆந்திரா ஜாஸ்தி, கேரளா தமிழ் 60%, 30 தமிழ்நாடு, மத்தது நேபாளி பஞ்சாப்னு சென்சஸ் எடுத்து வச்சிருக்க போல. என்ன செய்யறது பாஸ்? திடீர்னு இந்த மாதிரி தாக்கல் மோக்கலா கேள்வி கேட்டா பதில் சொல்ல தயாரா வச்சிருக்கணும் இல்ல? வசந்த், நான் கேள்விகளை கேட்டுக்கிறேன். நீ அவளை கூட்டி வந்தா போதும். எவ்வளவு ஒருத்திய. இதை விட வேற என்ன வேலை பாஸ் எனக்கு? இரவு 8:30 மணிக்கு லேசான தூறல் போட துவங்க மழையில இந்த பிசினஸே படுத்திருச்சு பாஸ். அவ வருவாளா என்று பாடினான். கழுத்தில் கர்ச்சிப்பு கட்டி பான்பராக் வாசனையுடன் ஒருத்தன் முதல்ல வருவான். டயம் கேட்பான், அப்புறம் ரேட்டு பேசுவான். அவர்களை அவன் அணுகினான். எங்க பார்ட்டி என்றான் வசந்த். ஆட்டோல காத்திருக்குது சார். ஆட்டோல என்ன வெக்கப்படுதா? வர சொல்லுப்பா, டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. கேஷ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ரேட்டு? 3,000. என்னப்பா ஹாங்காங் ரேட்டு சொல்ற? என்ன பண்றதுங்க, விலைவாசி. ஆமா, இன்ஃபிளேஷன் இல்ல, அதுவும் குஜராத் கவர்மெண்ட் விழற நிலையில. வசந்த், வளவளன்னு பேசாத, ஒன்ன வர சொல்லு என்றான் கணேஷ். அந்த பெண் வந்தாள். இருளில் சோடியம் வெளிச்சத்தின் மிச்சத்தில் ஒரு பொய் உருவம் போல. எங்கம்மா வாங்கின இந்த சென்ட்? ராயபுரம் வரைக்கும் வாசனை தூக்குது. உன் பேர் என்ன என்றான் கணேஷ். சரோ. ஊரு? காஞ்சிபுர தண்ட தேக்கம்பட்டி. வாழ்க பாஸ். இவளை என்ன கேட்கணும்? சரோ, உன் கூட இந்த மாதிரி மெரினாவில் ஆபரேட் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் ஒரு 8 பேர் இருக்காங்க. அவங்களை எல்லாம் தெரியுமா உனக்கு? தெரியும். 10 நாள் முன்னாடி இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? ஒரு பொண்ணை ஒரு ஆளு கூட்டி வந்தப்போ சண்டை வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு. நீங்க போலீஸா? இல்ல சரோ, நாங்க போலீஸ் இல்ல, வக்கீலுங்க. அந்த சம்பவத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். வான் ரேகான்னு ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தது பீச்சாண்ட. 2-3 பேர் வந்து போட்டோ பிடிச்சாங்கன்னு கார்ல கூட்டியாந்து ரேட்டு பேசுறதுக்குள்ள கைகலப்பாயிருச்சுன்னு, அது ஓடி வந்துருச்சுன்னு. அந்த பானுரேகா எங்க இப்ப? வெளியே கஸ்டமருக்கு போயிருக்குது. எங்க சிக்குது? கோடம்பாக்கம் பிரிட்ஜாண்ட. சரு, உனக்கு பான்பராக் எவ்வளவு தரான்? சாப்பாட்டுக்கு அப்பப்ப கொடுத்துருவாரு. ஆஸ்பத்திரி செலவு, அரிசி. கேஷா? தினம் கேட்டா கொடுப்பாருங்க. சரு, இந்த பானுரேகாவை இவருக்கு காட்டு. 1000 ரூபாய் தரோம். இப்பவா? இருட்டிலும் அவள் கண்கள் விரிந்தது தெரிந்தது. இப்பதான். அப்புறம் உன்னை பிடிக்க முடியாதுல்ல? மத்ததெல்லாம் வேண்டாங்களா? மத்ததுன்னா? பாஸ், அவ வேற ஏதோ கேக்குறா. பாருமா, நாங்க எங்க தொழிலுக்காக தான் வந்தோம், உன்னோட தொழிலுக்காக இல்ல. இப்பவே வரீங்களா? பானு ஊட்டாண்ட காட்டிடுறேன். சௌத்ரி கேட்டானா பார்ட்டி கூட போறதா சொல்லிடுறேன். கார் இருக்குல்ல? இருக்கு. என்ன காரு? ஜென்னா. அன்னைக்கு ஓப்பலோ என்னவோ சொன்னாரு ஒருத்தர் தாத்தா. திருவான்மியூர் வர்க்கியம் என்ன மடியில வச்சுக்கிட்டு ஓட்டினாரு. சூப்பரா கீது காரு. அதெல்லாம் செய்யறதா இல்ல. நீ பின் சீட்ல உட்காந்துக்கிட்டு பானு ஊட்ட காட்டுற, அவ்வளவுதான் என்றான் வசந்த். ஐயா, நீங்க யாரு? கொடவள்ளலா? ரஜினி படம் பாப்பீங்களா? இரவு கோடம்பாக்கம் மேம்பாலத்து அருகே இருந்த டிராபிக் விளக்கு மஞ்சள் வண்ணம் கண் சிமிட்டி கொண்டிருக்க, இங்கேயே இருங்க கூட்டியாரன், உள்ள போவாது காரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் மேலாடையை மார்பின் மேல் வீசிக்கொண்டு மை எழுதிய விழிகளுடன் வந்து யாரு என்றாள். பானுரேகா வா. உள்ளவா, உட்காரு. உன்னை 2-3 கேள்வி கேட்கணும்.
10 நாள் முன்னாடி நடந்ததை பத்தி. கவலைப்படாமல் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் ஒரு காஃபி ஷாப்பிற்கு அவளை அழைத்துச் சென்றார்கள். ரொம்ப மரியாதைப்பட்ட இடமாதலால் எல்லோரும் அந்த பானுவை ஏற இறங்க பார்த்து உதட்டை மூடிக்கொண்டு பேசினார்கள். இந்த மாதிரியெல்லாம் ஹோட்டல் கீதா என்றாள் பானு. அவள் முகத்தில் ஒரு சரித்திரமே எழுதியிருந்தது. தக்காளி வெட்டின உதட்டு சாயம், 1 இன்ச் பவுடர், நெற்றி பொட்டில் ஜிகினா, சீப் என்று அலறியது. பாஸ், என்ன கேட்கணும் இவள? பாரு பானு, அன்னைக்கு நடந்தது எது ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் சொல்லு. அவள் ஸ்விஸ் ரோல்களை முள்கரண்டியால் புறக்கணித்து விரல்களால் எடுத்து நடுவே கடித்து சாப்பிட்டு உதட்டை துடைத்துக் கொண்டு பேசினாள். கணேஷ் கருப்பு காஃபி ஆர்டர் செய்து அது ஆறுவதற்காக காத்திருந்தான். சிவப்பா சேட்டு பையனாட்டு இருந்தான். நீட்டமா இருந்துச்சு காரு. உள்ள குழுகுழுன்னு இருந்துச்சு. பீச்சாண்ட காரை நிப்பாட்டிட்டு கடல் வரைக்கும் கூட்டி போய் என் ஜம்பர் பாடியெல்லாம் கலட்டுறான். அப்பதான் பின்னால 2 பேருங்க போட்டோ பிடிக்க வரானுங்க. இவன் கடுப்பாயிட்டான். 3 பேரும் சண்டை போடுறாங்க. அவங்கள ஒருத்தன் மண்டை மேல போட்டான் பாருங்க. கஸ்டமரு அப்படியே மல்லாந்து ஐயோன்னு கூவிக்கிட்டு விழுந்துட்டான். இந்த சுருள் பக்கோடா இன்னொன்னு கொண்டாட சொல்ல, சூப்பரா கீது. அவன் யாரையா சேட்டு மாதிரி சிவப்பா இருந்தா? நீ அதுக்கப்புறம் என்ன செஞ்ச, சரியா சொல்லு என்றான் கணேஷ். எனக்கு காபரமாயிருச்சு. என்னடா ஆளு போட்டானா? பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கானே. 2 பேரும் ஓடிட்டானுவ. நான் இங்க இருந்துட்டு வீச்சு வீச்சுன்னு கூச்சல் போட்டு என்ன பலன் சொல்லு? என்ன செய்வ? தூக்கி கொண்டாந்து கார்ல போட்டுடலாம்னா ஆளு தகடா இருக்கான். பலம் இல்லையே என்கிட்ட, பயம் வேற. சரி, வேற யாராச்சும் வந்துருவாங்கன்னு நான் புறப்பட்டு ஓடி வந்துட்டேன். நான் செஞ்சது தப்புதான்யா. உசுறு இருந்துருச்சுன்னா அவனை யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு அல்லது கார்லயாவது கொண்டாந்துட்டு. சச்ச, என்ன மனுஷன் நானு. இந்த தொழில் வந்தப்புறம் மத்ததெல்லாம் மறத்து போகுது. அங்காளம்மா என்ன மன்னிக்கவே மாட்டா. அப்புறம் என்ன செஞ்ச? நேரா மணல்ல ஓடியாந்த. காருக்குள்ள என் பைய விட்டுட்டனா, அதை எடுத்துக்கிட்டு குறுக்க பாஞ்சு ஆட்டோ ரிக்ஷாவுல சௌத்ரி காத்துக்குன்னு இருக்கான். அவங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்திக்க, நீ திரும்பி வந்தப்ப அந்த காரு அங்கேயே இருந்துச்சா என்று கேட்டான் கணேஷ். ஆமா, அதுல இருந்து தானே பைய எடுத்தேன். பக்கத்துல எதுவும் கார் இருந்துச்சா? ஆமா, இன்னொரு சின்ன காரு நீ வச்சிருக்கியே, இதே மாதிரி காருன்னு தான் நினப்பு. வசந்த், இவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு வா. பின்னிரவில் அவர்கள் திரும்பும் போது கணேஷ் தீவிர சிந்தனையில் இருந்தான். பாஸ், அடுத்தது என்ன? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த கேஸ்ல ராமச்சந்தர் இன்ஸ்பெக்டர் கதிர்வேலனுக்கு லஞ்சம் கொடுத்தா காரியம் நடக்குமான்னு கண்டுபிடிக்க மட்டும்தான் நம்ம அட்வைஸ் தேவைப்படுது. நீங்க என்னவோ ஏரியாவில் உள்ள பிபி எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. கணேஷ் கவனிக்காமல் தன் எண்ணத்தின் தொடர்பாக, நாளைக்கு முதல்ல டெட் பாடியை பாக்குறோம். மார்ச்சுவரியில அது இன்னும் வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்கன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் நம்ம திலீப் இருக்கானே, அவனோட நண்பர்கள் 3 பேரையும் விசாரிக்கணும். பாஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்னும் நினைக்கல. ஏன்? கேஸ் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன் என்றான் கணேஷ். அத்தியாயம் 9. சரண்யா திலீப்பை பார்க்க சென்ற போது அவன் தாய் தோட்டத்தில் ரோஜா செடியை திறமையாக கத்தரித்துக் கொண்டிருந்தாள். வா சரண்யா. திலீப்பின் தாய் வரவேற்க, சரண்யா வழக்கம் போல் ஒரு பாக்கெட் பாதாம் பருப்பு, சாக்லேட் இவைகளை அவள் கையில் கொடுத்தாள். இதெல்லாம் எதுக்குமா? வீட்டுல எவ்வளவோ கிடக்குதுல்ல. ராஜரத்தினம் சொல்லி இருக்கிறார், எப்போது அவர்களை பார்க்க சென்றாலும் ஏதாவது எடுத்துச் செல் என்று. பணக்காரர்கள் பணக்காரர்களுக்கு கொடுக்கும் அர்த்தமில்லாத பரிசுகளில் ஒன்று என்று அவள் அதை கருதினாலும் சாரு அப்பா சொல்படி கேட்கும் பெண். அவளுக்கு தன் வாழ்வின் திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டதுடன் சமரசமாகிவிட்டது. பணம் பணத்தை மணக்க வேண்டும் என்னும் நியதிப்படி திலீப்பை மணக்க மனதில் தயாராக இருந்தாள். அவள் வந்த சமயம் திலீப் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் போய் உட்கார்ந்தாள் சாரு. யார் யாரு ஆடுறாங்க? பாகிஸ்தான் வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். எனக்கு அஃப்ரிதி பிடிக்கும், அப்பாஸ் போல இருக்கான் என்றாள் சரண்யா. துரோகி, பாகிஸ்தான் கிரிக்கெட்காரனை பிடிக்குங்கிறியே என்றான். உடம்பெல்லாம் சரியா போச்சா? என்ன என்ன உடம்புக்கு? எங்கேயோ அடிபட்டு இருக்குன்னு அம்மா சொன்னாங்க திலீப். இங்க பாரு சாரு, எங்க வயசுல அடிபடலைன்னா வாழ்க்கையில த்ரில் இல்ல, எல்லாம் விழுப்புண்கள் என்று தன் சட்டையின் ஸ்லீவை உயர்த்தி பிளாஸ்டரை காட்டினான். பிராக்சரா? இல்ல, எல்லாம் செட் ஆயிடுச்சு.
கையதான் தூக்க முடியல. சரண்யா அவன் தோளை வாத்சல்யத்துடன் தடவி கொடுத்தாள். இந்த கையை தூக்க முடியுது. அப்படியா, சரி. நீ வர்றப்போ அம்மா கீழே இருந்தாங்களா? ஆமா, தோட்டத்துல இருந்தாங்க. இந்த கதவை சாத்திரு. ஏன்? கிளார் அடிக்குது. கேசட் போட போறேன். என்ன கேசட்? பிறப்பின் ரகசியங்கள்னு ஒரு இங்கிலீஷ் படம், மலையாளத்துக்கு அரங்கெடுத்தது. சூப்பரான படம். நீ அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு சி, படிப்பினை எல்லாம் இருக்கிற கருத்துள்ள படம் என்று சிரித்தான். சரண்யா அவனை சதி பார்வை பார்த்தாள். இருவருக்குமே இளமை வேகங்கள் மெல்ல தயக்கங்களை நீக்கி கொண்டிருக்க, சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக. நீ என்ன பண்ற? நேரா மாடிக்கு பெட்ரூமுக்கு வந்துரு. அம்மா அங்க வரமாட்டாங்க. யாரும் இப்ப கிடையாது. எதுக்கு வரணும்? சொன்னனே, அங்க பார்க்கலாம் வீடியோ. இல்ல, எனக்கு வீடியோ பார்க்க வேண்டாம். சரண்யாவுக்கு வேர்த்திருந்தது. அவன் எடுத்துக்கொண்ட சுதந்திரங்கள் உடல் முழுவதும் பரவி இருந்தது. நீ மட்டும் ஏதாவது விஷயமா செஞ்ச பழி போட்டுருவேன் என்றாள் அவள். எதுக்கு பயப்படுற? நமக்கு தான் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சே. அதுக்காக எல்லாத்துக்கும் தக்க சமயம்னு உண்டு இல்ல? இதுக்கு எல்லாமே தக்க சமயம்தான் என்றான் திலீப். வசந்த் அந்த போலீஸ் நிலையத்திற்குள் சென்று, இங்க இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன் யாருங்க? நான் தான். என் பேர் வசந்த். உங்க கூட கொஞ்சம் பேசணும். சாயங்காலம் டியூட்டி முடிஞ்சது வாங்க. இல்ல, இப்பவே பேசணும். எனக்கு ஜோலி இருக்குது. மிஸ்டர் கதிர்வேலன், நான் ராமச்சந்திரனுடைய லாயர். நீங்க என்னை இப்பவே சந்திக்க விரும்புவீங்க. இப்ப அதை அப்பவே சொல்லக்கூடாதோ? என்ன சாப்பிட்றீங்க? கூலா ஹாட்டா? தண்ணி கொடுத்தா போதும். மிஸ்டர் கதிர்வேலன், எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கீங்களா? தெரியணும். காப்பி வேணும். தாராளமா ஒரு காப்பியை கொடுக்க சொல்றேன். வசந்த் டைப் படித்த அந்த காகிதத்தின் நகலை வாங்கி அதை படித்தான். முதல் தகவல் அறிக்கை. குற்ற எண் 801/97. காவல் நிலையம், மயிலாப்பூர் வட்டம், மயிலாப்பூர் மாவட்டம். சென்னை சம்பவம் நடந்த தினம் சென்னை 28. ராஜா அண்ணாமலைபுரம் வள்ளீஸ்வரம் கோட்டவாசியான திரு செந்தில், வயது 33. தகப்பனார் பெயர் ஆறுமுகம். அளித்த புகாரின் பெயரில் மயிலாப்பூர் காணி கூயே 502/97 என்ற ஈத்தாக்கா பிரிவுகள் 341, 323 மற்றும் 342 கீழான வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது காணாம போன அஜய்குமார் குறித்து அவருடைய சொந்தக்காரர் பிரகாஷ்ங்கிறவர் நபர் காணவில்லைன்னு அபிராமபுரத்துல 732/97 பதிவாகி இருக்கு. அதோட காப்பியும் இருக்கு. இந்த அஜய்குமார தான் இந்த பசங்க போட்டு அடிச்சிருக்காங்க. செத்துருக்கா என்றார் இன்ஸ்பெக்டர் கதிர்வேலன். பாடி எங்க இருக்கு? ஜிஹெச்ல புதைக்கிறதுக்கு இருக்காங்க. அதனால என்ன, திரும்ப தோண்டி எடுத்துடலாம். இல்ல, புதைக்கல, மார்ச்சுவரியில இருக்குது. இன்னும் சொந்தக்காரங்க அடையாளம் காட்டிட்டாங்களா? காட்டிட்டாங்க வசந்த். அதுலதான் சூட்சுமா வச்சிருக்கோம். இப்ப சார் பணம் கொடுத்துட்டா சுலபமா பாடி ஐடி சரியில்லைன்னு சொல்லி எரிச்சிடலாம். அதுக்குதான் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்களா? பணம் கொடுக்கலன்னா? அவர் முகம் சுருங்கியது. கேஸ 302க்கு மாத்திருவோம். அதை வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். ரொம்ப சிக்கலாயிரும் உங்க கிளையண்ட்டுக்கு. புரியுது. பணம் கொடுத்தா எந்தவித பிரச்சனையும் ஏற்படாதுங்கிறீங்க. ஆமாங்க, எங்களுக்கு ஒரு கேரண்டி வேண்டாமா? எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம் உங்களுக்கு தெரியாததா? பையன் கொண்டு வந்த ஏலக்காய் டீயை வசந்த் அருந்தி கொண்டே யோசிக்க, என்ன யோசிக்கிறீங்க என்றார் கதிர்வேலன். எல்லாம் நேரா தான் இருக்குது. செத்தவன் யாருங்க? அதை ஏன் கேக்குறீங்க? மெரினா பீச்ல இந்த மாதிரி இளைஞருங்க அலையறானுங்க பாருங்க. அப்ப காரை வாங்கி கொடுத்துறான். அங்கங்க குட்டியை தள்ளிக்கிட்டு வர்றானுங்க. கடற்கரையில போய் கஞ்சா அடிச்சுட்டு என்னென்னவோ ஜல கிரேடிங் எல்லாம் பண்ணிட்டு இவங்களை ஒழிச்சு கட்டணும்னா ஆள் பத்தலைங்க. பீட் கான்ஸ்டபிள் எத்தனை பேரை போட முடியும்? ஆமா ஆமா, அவங்களும் லஞ்சம் வாங்கிடுறானுங்க. அதானே. அப்ப பாடிய வேற எந்த விதமாகவும் ஐடி பண்ணல முடியல இல்லையா? வேற விதமானா? நண்பருங்க, அவன் கூட்டிக்கிட்டு வந்த பொண்ணு. இப்படி எத்தனை பொண்ணுங்க இருக்குதுங்க தெரியுமா? எப்படி? ஆனா அதையும் பார்த்தோம். ஆனா சரிபட்டு வரல. இந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட் வந்ததும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கேஸ் ஈஸி ஆயிடுச்சு. நீங்க கவலையே பட வேண்டாம். அப்படிங்களா? பணம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ராமச்சந்திரன் சார் என்கிட்ட கொடுக்கலீங்க. அவரு அந்த குமாரசாமி மூலம் டீல் பண்ணுவாரு. அட ராமா, பின்ன நீங்க எதுக்கு வந்தீங்க? பணம் கொடுக்கலாமான்னு கிளியர் பண்ணத்தான். கிளியர் ஆயிடுச்சு இப்ப? ஆயிடுச்சு. பின்ன சீக்கிரம் போய் சொல்லுங்க.
மேலதிகாரிங்க தொந்தரவு பண்றாங்கன்னு நாளைக்கு ராத்திரி வரதான் காத்திருப்பங்கிறதை சொல்லிடுங்க. அதுக்கு மேல ஆச்சுன்னா தி லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ்னு சொல்லிடுங்க. வசந்த் அவரை புன்னகையுடன் பார்த்தான். கதிர்வேலன், இந்த உட்டாளக்கடி தான் வேண்டாங்கிறது. மேலதிகாரி கீழதிகாரின்னு போட்டு குழப்படி பண்ணாதீங்க. பணம் யாருக்கு எவ்வளவு போகுது எல்லாம் தெரியும். நாங்க பழம் தின்னு கொட்டை போட்ட லாயருங்க. மேலும் நாளைக்கு மாலையில ராத்திரி வரைன்னு கெடுவெல்லாம் வைக்காதீங்க. நாங்க கேஷா கலெக்ட் பண்றது அவ்வளவு ஒன்றும் ஈஸி இல்ல. வெயிட் பண்றதா இருந்தா சரி, முடியலன்னா கோர்ட் இருக்கவே இருக்கு, பாத்துக்கலாம். கதிர்வேலன் கவலையுடன், குமாரசாமி அப்படி சொல்லலையே. சரி, எப்பதான் பணம் வரும் அதையாவது சொல்லுங்க. கொடுக்கறப்ப கொடுப்போம். கிளியர்? கிளியர். கொஞ்சம் அட்வான்ஸா ஏதாவது கொடுத்துட்டா சொல்றேன் அவர்கிட்ட. அங்கிருந்து கணேஷுக்கு போன் போட்டான் வசந்த். பாஸ், கேஸ் எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கு. பாடி ஐடி பெண்டிங் வச்சிருக்காங்க. பணம் கொடுத்தா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அஜய்குமார்னு பேரு. மார்ச்சுவரியில இருக்குது பாடி. எப்படி பாடி அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா என்று கேட்டான் கணேஷ். மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை வச்சுதான். வசந்த், பாடி ஒரு முறை போய் பார்க்கலாமா? இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.